ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சாம்பார் சாதம் குக்கரில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வித்தின் 10 மினிட்ஸில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் சாதம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. யார் வேணாலும் இந்த சாம்பார் சாதத்தை ஈஸியாக செய்யலாம். பேச்சுலர்ஸாக இருக்கவங்களாம் இந்த சாம்பார் சாதம் ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு சட்டுன்னு ஒரே டைமில் இதோட வேலை முடிஞ்சிடும். இதுக்கு நம்ம கூட்டு பொரியல் அது இதுன்னு எதுவும் சைட் டிஷ் வந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த சாம்பார் சாதத்தில் நிறைய காய்கறிகள் போட்டு தான் அப்படியே செய்கிறோம். அதுவே வந்து இந்த சாம்பார் சாதத்துக்கு போதுமானதாக இருக்கும். வேணுக்கிட்டால் நம்ம ஒரு அப்பளமோ இல்லாட்டி ஊறுகாய் வச்சு தொட்டுக்கிட்டோம்னா அதுவே ரொம்ப சுவையாக இருக்கும். சரி, இப்போ இந்த சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்காக புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரமாச்சும் கண்டிப்பாக ஊற வச்சுக்கணும். இதை நல்லா நம்ம சேர்த்துருக்க இந்த துவரம்பருப்பும் அரிசியும் நல்லா ஊறி இருந்தால் தான் சாம்பார் சாதம் நல்லா குழைவாக கிடைக்கும். சாதமும் ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி குக்கரில் சாம்பார் சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது இந்த மாதிரி துவரம்பருப்பையும் நம்ம அரிசியும் ஊற வச்சுக்கணும். இப்போ இதை கழுவிட்டு அப்படியே ஊற வச்சிடுறேன். இப்போ இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்காக 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக ப்ரொக்கோலி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். காய்கறிகளில் பீன்ஸு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பீட்ரூட்டில் பாதி அளவுக்கு பீட்ரூட் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக சாம்பார் வைக்கிறதுக்கு என்னென்ன காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே இந்த குக்கரில் செய்கிற சாம்பார் சாதத்துக்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் என்னோடய குட்டி பையனுக்காக நான் ப்ரொக்கோலி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து செஞ்சு கொடுப்போன்னு. இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்ச அரிசி துவரம்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. அடுத்ததாக கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். நல்லா புளியும் ஊறிடுச்சு. இப்போ வந்து அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கர் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான பிறகு இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். சீரகம் பொரிஞ்ச பிறகு அடுத்ததாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி சாம்பார் சாதம் செய்யும்போது மிளகு சேர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே அந்த சாதம் ரொம்பவே சுவையாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த 1 டம்ளர் அளவுக்கு அரிசி துவரம்பருப்புக்காக நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட் உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சால்ட்டும் மஞ்சப்பொடியும் சேர்த்து வதக்கும்போது சீக்கிரத்துலேயே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கி வந்துடும். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனாலே போதுமானதாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை இந்த வெங்காயத்து கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன் பாருங்கள். பூண்டு சேர்த்துட்டு இதை மறுபடிக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடியை இந்த தக்காளி கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரத்துலேயே இந்த தக்காளி நல்லா வதங்கி வரும். அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே நல்லா மசிச்சு விட்ட மாதிரி வதங்கி வரணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் அவரைக்காய் சேர்த்துக்கிறேன். நம்ம இதுக்கு முருங்கைக்காய் கூட வந்து இந்த சாம்பார் சாதத்துக்கு சேர்த்துக்கலாம், ரொம்பவே சுவையாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு அவரைக்காய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக ஒவ்வொரு காய்கறிகளாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பதிலாக நம்ம கேரட் கூட சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக சாம்பார் சாதத்தில் கேரட் அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நான் எப்போவும் இந்த மாதிரி பீட்ரூட்டையும் சேர்த்துக்குவேன். பீட்ரூட் சேர்த்து செய்யும்போது இனிமேல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லா கலராக இருந்ததுன்னா சாதம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் பீட்ரூட்டு நான் வந்து சேர்த்துப்பேன். இப்போ அடுத்ததாக உருளைக்கிழங்கையும் இதோடு சேர்த்தாச்சு. இப்போ காய்கறிகள் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, வீட்டிலே அரைச்ச சாம்பார் மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள்லேருந்து இதில் போதுமான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி இல்லை குழம்பு மிளகாத்தூள் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வீட்டிலே அரைச்சது. தனி மிளகாத்தூள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சாம்பார் அப்படியே கடுத்து போன மாதிரி ஆகிடும் சாம்பார் சாதம். அதனால் நம்ம வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுற சாம்பாருக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை இந்த காய்கறிகளோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காய்கறிகள்லாம் ஓரளவுக்கு வதங்கிட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, அதை வந்து நல்லா வடிகட்டிட்டு அந்த புளி தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கணும். இப்போ இந்த புளி தண்ணியை இந்த காய்கறிகள் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ புளி கரைசல் சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி கரைசலோடு சேர்த்து மொத்தமாக 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இப்போ இந்த தண்ணியை சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம இதில் ஊற வச்சுருக்க அரிசியும் துவரம்பருப்பும் இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த புளி தண்ணியோடு சேர்த்து மொத்தமாக 4 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு நம்ம அரிசியும் துவரம்பருப்பும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட நம்ம அது கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக சாம்பார் சாதத்துக்கு நம்ம பெருங்காயத்தூள்லாம் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கும் போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக கண்டிப்பாக பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதமும் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுப்போம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் துவரம்பருப்பும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் துவரம்பருப்பும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியும் துவரம்பருப்பும் குக்கரில் சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே ஓப்பனில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படி தான் வேக வைக்க போகிறோம். நம்ம சேர்த்துருக்க இந்த சாப்பாடு அரிசி ஓரளவுக்கு நல்லா பாதி அளவுக்கு நல்லா வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை மூடி போட்டு வைக்க போகிறோம். அது வரைக்கும் குக்கரை ஓப்பன்லேயே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு பாதி அளவுக்கு நல்லா பாயில் ஆகிருக்கு. பாருங்கள், நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணி எல்லாமே இது நல்லா இழுத்துக்குச்சு உள்ளுக்க. மொத்தமாக 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தோம் புளி கரைசலோட. அது எல்லாமே வந்து தண்ணி நல்லா அப்சார்ப் ஆகி இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. சாதமும் நல்லா ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் சூடான தண்ணியாக ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். மொத்தமாக சேர்த்தா இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு 6 டம்ளர் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்ட அரிசி நல்லா வெந்துட்ட பிறகு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 டம்ளர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கொதிக்கிற நேரத்தில் ஸ்டவ்வை மூடி போட்டு வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் யூஸ்வலாக நமக்கு சாப்பாடு அரிசி எத்தனை விசிலில் வேகுமோ அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நான் சேர்த்துக்கிட்ட இந்த அரிசிக்கு 4 விசில் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு. உங்களோட அரிசிக்கு எந்த அளவுக்கு வெந்து வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் வச்சு இறக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது எதுக்காக பாதி அரிசி நல்லா பாயில் ஆன பிறகு அடுத்ததாக மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு வைக்கணும்னு சொன்னேன்னா, ஏன்னா நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கும் போது இதோட குவான்டிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடியில் இருக்க ரைஸ் மட்டும் நல்லா வெந்து மேலே இருக்க ரைஸ் வந்து வேகாமல் அப்படியே இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் அப்படியே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும்.
நல்ல குழைவான சாம்பார் சாதம் வந்து கிடைக்காது. அதனால நம்ம இத ஃபஸ்ட்டு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி, நல்லா பாதி அளவுக்கு இந்த அரிசிய நல்லா வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணிய ஊத்திட்டு, நம்ம இத மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஃபைனலா லாஸ்ட்டா நானு இதில ப்ரொக்கோலிய கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ப்ரொக்கோலி வந்து ஆப்ஷனல் தான். நான் என்னோட குட்டி பையனுக்காக தான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. வேணும்னா நீங்க உங்ககிட்ட இருந்ததுன்னா தாராளமா நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இத கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே இத மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் சாதம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியமை விட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுப்போம். அப்போ தான் நல்லா சாதம் குழைவாக வெந்து வரும். இப்போ ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ குக்கரோட ஏர் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. கரண்டியை வச்சு கிளறி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம இன்னுமே கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடணும். அந்த மாதிரி கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக வெந்து கிடைக்கும் நமக்கு சாப்பாடு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டெல்லாம் தாளிக்கல. நீங்கள் வேணும்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கூட எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்படியே இந்த ப்ராசஸை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம குக்கர்லேருந்து சாதமெல்லாம் இறக்கி வச்ச பிறகு ஃபைனலாக நம்ம தாளித்து கொட்டினோம்னா அப்போ கிடைக்கிற அந்த சாம்பார் சாதத்தோட வாசனை இருக்குது பாருங்கள். நல்லா வீடு முழுக்க கமகமான சாம்பார் சாதத்தோட வாசனை செம்மையாக இருக்கும். சாப்பிட்ணுன்ற ஒரு ஆர்வத்தை நல்லா தூண்டி விடும். ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி தாளிப்பு சேர்த்து பாருங்கள். இதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தாளிப்புக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், வீட்டிலே காய்ச்சின நெய், அந்த நெய்யை சேர்த்துட்டேன். இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சேர்ந்து நல்லா சூடாகட்டும். இப்போ நெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா வெடித்த பிறகு அடுத்ததாக இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை நம்ம சாம்பார் சாதத்து கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை ஃபைனலாக நீங்கள் தாளிப்பு ரெடி பண்ணி, அதுவும் நெய் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணி இந்த குழம்போடவோ இல்லாட்டி சாம்பார் சாதத்தோடவோ சேர்த்து பாருங்கள். அதுக்கப்புறம் வர அந்த கமகமன்ற வாசனையே நமக்கு சாப்பிட்ணுன்ற ஆர்வத்தை தூண்டி கொடுக்கும். இப்போ இதை சாம்பார் சாதத்து கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கணும். இதோட இந்த சாம்பார் ப்ராசஸ் முடியல. இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் இதுக்கு பேலன்ஸ் இருக்குது. அது என்னென்னா நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி ஃபைனலாக நம்ம சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கொத்தமல்லி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சாம்பார் சாதத்தை சர்வ் பண்ணும்போது ரொம்ப மணமாகவும் இருக்கும். சாப்பிடும்போதும் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை இந்த சாம்பார் சாதத்தில் நம்ம சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி விட விட இந்த சாதம் இன்னும் நல்லா குழைவாக வந்து வரும் பாருங்கள். அவ்வளோதான், நல்ல கமகமன் சாம்பார் சாதம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. வித்தின் 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இந்த சாம்பார் சாதம். பாருங்கள், நல்லா நிறைய காய்கறிகள் எல்லாம் சேர்த்து நல்லா சூப்பராக இருக்குது சாம்பார் சாதம் பார்க்குறதுக்கே. நம்ம ஆஃபீஸ் கிளம்புற டைம் இல்லாத நேரத்தில் குழம்பு, கூட்டு, பொரியல் அந்த மாதிரிலாம் வச்சுட்ருக்க முடியாது. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரே சாப்பாடாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா நம்மளோட வேலையும் மிச்சமாகவும் சாப்பாடும் நல்லா செம்மையாக இருக்கும். இந்த சாம்பார் சாதத்துக்கு நம்ம ஒரு அப்பளமோ இல்லை வத்தல் அப்படி இல்லைன்னா சிம்பிளான ஒரு ஊறுகாய் ஏதாவது இருந்தால் கூட நம்ம தொட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க காய்கறிகள், பொரியல் அந்த மாதிரிலாம் தேவையே படாது. ஏன்னா இதில் இருக்க காய்கறிகளையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அதுவே நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். பாருங்கள், பீட்ரூட்லாம் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கிறதால இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு ஒரு டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி பீட்ரூட் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதாவது இந்த சாம்பார் சாதத்தோடு சேர்த்து நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கும் சாப்பிட்ணும் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாகும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம சாப்பாடு செஞ்சு தரும்போது குழந்தைங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நல்லா சீக்கிரமாகவே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க சாப்பாட்டை. கண்டிப்பாக ஒரு டைம் இதே மெத்தடில் இந்த சாம்பார் சாதத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாம்பார் சாதம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ ஃபைனலாக இந்த சாம்பார் சாதத்தை குக்கரில் நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதை நான் வீடியோக்காக அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வீடியோ எடுத்து காமிச்சிருந்தேன். இப்போ நம்ம அடுத்ததாக இந்த மாதிரி குக்கரில் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடும்போது அதில் நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள் எல்லாம் நல்லா மசிஞ்சு சாம்பார் சாதத்தோடு கலந்து வருது பாருங்கள். நல்ல குழைவாக இந்த அளவுக்கு வேக வச்சு வச்சுக்கணும். இதுக்காக தான் நான் சாதத்தை நம்ம ஃபஸ்ட்டே ஒரு பாதி அளவுக்கு நல்லா அரிசியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து குக்கர் போட்டு மூடினது. அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி குழைவான சாம்பார் சாதம் ஒரே டைமில் குக்கரில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். காய்கறிகளும் நல்லா வெந்து கலந்துருக்கு பாருங்கள்.